யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் வழிபட்டு கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ ஃபௌலாயிக மல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அவர்கள் நபிமார்களோட சித்திகீன்களோட சுஹதாக்களோட அவுலியாக்களோட சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்ற குர்ஆன் வசனமே இறக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றின சஹாபாக்கள் பின்பற்றுவதில் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் என்று குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, எனவே இப்படி சஹாபாக்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஆனா இதே மாதிரிதான் அந்த காலத்துல முனாஃபிக்குகளும் பின்பற்றினாங்க. முன் சஃப்ல தொழுந்தாங்க சஹாபாக்கள், அதே முன் சஃப்ல தொழுந்தாங்க முனாஃபிக்குகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்தம் தொழுந்தாங்க, அதே சஹாபாக்கள் 5 வக்தம் தொழுந்தாங்க, முனாஃபிக்குகளும் 5 வக்தம் தொழுந்தாங்க. சஹாபாக்கள் தாடி வச்சாங்க, முனாஃபிக்குகளும் தாடி வச்சு கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் நோன்பு வச்சாங்க, முனாஃபிக்குகளும் நோன்பு வச்சாங்க. சஹாபாக்கள் குர்ஆன் ஓதினாங்க, முனாஃபிக்குகளும் குர்ஆன் ஓதினார்கள். அன்புக்குரியவர்களே, என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் மத்தியில? இந்த ரெண்டு பிரிவுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? அவங்க செய்த எல்லாத்தையும் இவங்களும் செய்தாங்களே, இவங்க செய்த எல்லாத்தையும் அவங்களும் செய்தாங்களே. இந்த ரெண்டு அளவுக்கு என்று சொன்னா, முனாஃபிக்குகளுடைய இபாதத்தை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி காட்டினாங்க. துல் குவைஸிராவுடைய விஷயத்துல சொல்லி காட்டினாங்க. துல் குவைஸிரா முனாஃபிக், ஆனா சொல்லுவான், எல்லாம் செய்வான். அந்த தோற்றத்தை பார்த்தா சஹாபாக்களே வெட்கப்படுவாங்க. சரி, நாங்க எங்க இருக்கிறோம்ப்பா, இவன் எங்க இருக்கிறான், அவ்வளோ பெரிய தோற்றம், அவ்வளோ பெரிய இபாதத்தாளி மாதிரி அவன் காட்சி அளித்தவன். கனிமத்து பொருள் பங்கு வச்சு கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்னான், இஹ்தில் யா ரசூலல்லாஹ், நீதமா பங்குவீங்களே என்று சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நீதம் செலுத்த வந்தான், நீதத்தை சொல்லிக் கொடுக்க வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்கு உயிர் அல்ல, உயிரை விட மேலாக அன்பு வச்சு வாழ்ந்த சஹாபாக்கள். உமர் கத்தாப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரையும் மன்னவர்களுக்கு அர்ப்பணம் செய்ய தியாகம் செய்து வாழ்ந்தவர்கள். வாளை சுழற்றி நின்றார்கள். நாயகமே, ஒரு உத்தரவாதம் தாங்க நாயகமே, இவண்ட களத்தை நான் 2ஆ வெட்டி போட்டுடுவேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஹு யா உமர், உமர் அவன் அப்படியே விட்டுடுங்கள் என்று சொன்னார்கள். தஅஹு யா உமர், உமரே அவனை விட்டுடுங்கோ. அதுக்கு பிறகு சொன்ன வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை. என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஃபைன்னலஹு அஸ்ஹாபா, இவனுக்கு பரம்பரை பரம்பரை இவனுடைய தோழர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எப்படிப்பட்டவன் தெரியுமா? சாராயம் குடிச்சு கொண்டு திரிவான், அவன் தூசணம் பாடிக்கொண்டு திரிவான், அநியாயம் செஞ்சு கொண்டு திரிவான், கொலை செஞ்சு கொண்டு திரிவான். அப்படியா சொன்னார்கள்? யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹி, சஹாபாக்கள் எவ்வளவு இபாதத்தை செஞ்சவங்க, எவ்வளவு தொழுந்தவங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வெட்கப்படுவீங்க இவன் தொழுகையை பார்த்து. வஸியாமஹு மஸியாமிஹிம், இவன் பிடிக்கிய நோன்பை பார்த்தா நீங்க வெட்கப்பட்டு போவீங்க. வயக்ரவுனல் குர்ஆன, அவன் பள்ளியில் இருந்து கொண்டு குர்ஆனை திறந்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு போவான். உமரே, என் தோழர்களே, நீங்க எல்லாரும் வெட்கப்படுவீங்க, தலையில கையை வச்சிடுவீங்க. எங்களுடைய இபாதத்து என்ன? இவ்வளவு இபாதத்து செய்திருந்தவர்களா? அப்படிப்பட்டவர்கள் இவன் பரம்பரையில தோன்றிக் கொண்டே வருவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி லா யுஜாவிது ஈமானுஹும் ஹனாஜிரஹும், அல்லாஹ் மீது சத்தியமாக இவனுடைய ஈமான் தொண்டக்குடிய தாண்டாது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேரம் சொன்னது யாரை பற்றி? இபாதத்து செய்தவங்களை பற்றி சொன்ன. இப்ப பாருங்க, இபாதத்தில முன்னுக்கு நின்ற சஹாபாக்களா முனாஃபிக்குகளா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தான் சொல்றேன். அவங்க தான் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இவன் தொழுகையை பார்த்து நீங்க வெட்கப்படுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய விடிய கால் வீங்க காட்டின் தொழுந்தாங்க, முனாஃபிக்குகளும் தொழுந்தாங்களே, அதை விட தொழுந்திருப்பாங்க. ஏன் சஹாபாக்கள் எப்படி தொழுந்தாங்க, அதை பார்த்து வெட்கப்படுகிற அளவுக்கு இவனுடைய இபாதத்து இருக்குமெண்டா எப்படி இபாதத்தாளிகளாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே. இப்ப ஒரு கேள்வி, இந்த முனாஃபிக்குகளுக்கும் இந்த முஃமின்களான சஹாபாக்களுக்கும் மத்தியில எதில வித்தியாசம்? தாடியிலையா, ஜுப்பாலையா, தொழுகையிலையா, நோம்பிலையா, ஜக்காத்திலையா, ஹஜ்ஜிலையா, திலாவத்துல் குர்ஆன்லையா? எல்லாத்திலேயும் ஒன்று இல்ல, ஒன்று கொண்டு கூட வித்தியாசம் ஹுப்புர் ரசூலுல்லாஹ் தான். அன்புக்குரியவர்களே,
உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய தலை முடிக்கும், அதனுடைய உமிழ் நீருக்கும், அதனுடைய வியர்வைக்கும், உடல் உறுப்புகளுக்கும் உயிரை விட அன்பு வச்சு கொண்டு பின்பற்றினவர்கள் சஹாபாக்கள். ஒன்றுமே இல்லாம கல்வில பொறாமையை வச்சு கொண்டு அவங்கள பேசினா தாங்குதில்லை, உள்ளம் வெடிக்க போகுது. அவங்களோட குடும்பத்தை பேசினா தாங்குதில்லை, உள்ளம் வெடிக்க போகுது. அவங்களோட உயர்வை சொன்னா உள்ளம் தாங்குதில்லை, வெடிக்க போகுது. சாம்பிராணி பிடிச்ச பெய்களை போன்று கதறிக்கொண்டு திரிகின்றவர்கள் தான் இந்த முனாஃபிக்குகள். சஹாபா பெருமக்கள் அவ்வாறு பின்பற்றவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயிருக்கு உயிராக அல்ல, உயிரை விட மேலாக அன்பு வைப்பதோடு பின்பற்றினவர்கள், அன்பு இல்லாமல் பின்பற்றினவர்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். எனவே அந்த அன்பு இல்லாம எவ்வளவுதான் பின்பற்றினாலும் அவன் போய் சேர்ற பரம்பரை துல் குவைசிராவுடைய பரம்பரை. அவனுள்ள அடிப்படை அதைத்தான் பார்க்கணும். பேசிக் என்ன? ஹுப்பு தான் இஸ்லாத்துல பேசிக். லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஹப்பத் இல்லாதவனுக்கு ஈமானே இல்லைன்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமதிப்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு மறைந்து 1425 வருஷமாகுது. இந்த 1425 வருஷத்துக்கு பிறகு நாங்க ஸ்ரீலங்காவுல வாழுகின்றோம். மக்கா மதீனால எத்தனையோ கிலோமீட்டருக்கு இங்க இருந்து வாழுகின்றோம். ஆனா எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்க முடியும். எப்படி முடியும்? சஹாபாக்கள் கொண்டு வந்து வச்சிட்டு போனாங்க. எப்படி கொண்டு வந்து வச்சிட்டு போனாங்க? இன்னைக்கு எந்த தலைவர் எடுத்தாலும், எந்த மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களோட தலைவர்கிட்ட பேர் என்ன, அவங்களோட